Okay, welcome back to Reliance's course. போன டாபிக் நம்ம பார்த்ததை திருப்பி கண்டினியூ பண்ணுறோம், டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? போன இதில் நம்ம ப்ரூஃப் பண்ணது என்னென்ன ப்ரூஃப் பண்ணியிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்டர்வல் 0,1 அண்ட் ஓப்பன் இன்டர்வல் 0, infinite or homeomorphic. Number 2 என்ன காட்டியிருந்தோம், half open 0,1 and closed interval 1, infinite or homeomorphic. closed interval 0,1 and closed interval a, b or homeomorphic. இது மூணும் போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரலாம். டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் இல்லை அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா செட்டுமே பவுண்டட் செட். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பவுண்டடாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சப்செட்ஸுமே பவுண்டட், பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சப்செட்டுமே பவுண்டடாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேர்ஃபோர் அப்போ அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், பவுண்டட்னஸ் இஸ் நாட் அ டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. Boundedness is not a topological property. அது topological property கிடையாது. சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸ் இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோஷி சீக்வன்ஸுமே கன்வர்ஜ் ஆகும். பிகாஸ் இட்ஸ் அ க்ளோஸ் இன்டர்வல். ஆரில் ஒரு க்ளோஸ்டு சப்செட் எடுத்திங்கன்னா ஆர் கம்ப்ளீட்டாக இருக்கனால க்ளோஸ் சப்செட் எடுத்திங்கன்னா அதுவும் கம்ப்ளீட். தேர்ஃபோர் திஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ், பட் திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட், பட் தே ஆர் ஹோமியோமார்பிக், ரைட்? அப்போ கம்ப்ளீட்னஸும் அப்போ என்னவா இருக்காது, இட்ஸ் நாட் அ டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. கம்ப்ளீட்னஸ் இட்ஸ் நாட் அ டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. அப்போ எதெல்லாம் டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி? பவுண்டட் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, பவுண்டட்னஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, கம்ப்ளீட்னஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எதெல்லாம் டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கேள்வி வரும். நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். என்னென்ன படிக்க போகிறோம்னா, கனெக்டட்னஸ், காம்பேக்ட்னஸ், அதெல்லாம் டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லை, சப்போஸ் ஒரு ரெண்டு ஸ்பேஸ் ஹோமியோமார்பிக்காக இருக்குன்னா, ஒரு ஸ்பேஸில் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் தான் இருக்குன்னா இன்னொரு ஸ்பேஸ்லேயும் அதே அளவு தான் இருக்கும். ஸோ கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்ஸ், கவுண்டபிள் டென்ஸ் செட்ஸ் இருக்குது அப்படி இல்லை, அதெல்லாம் வந்து டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக வரும். ரைட், let me go to the some more definitions. Open map na enna, closed map na enna அப்படிங்கிற definitions போலாம். Okay, let me go to the definition. A function f from a matrix space x to y is said to be an open map if image of every open set could be open. F of g is open in y whenever g is open in x. இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் எல்லாம் ஓப்பன் செட்ஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த மேப்புக்கு பேர் ஓப்பன் மேப். இதே மாதிரி எஃப்ஐ எப்போ க்ளோஸ் மேப்னு சொல்லுவோம்னா, எஃப் இஸ் செட் டு பி க்ளோஸ்ட், if image of closed sets is closed. If f of f is closed
in y whenever f is closed in x. xல ஒரு க்ளோஸ் செட் எடுத்தீங்கன்னா அதோட இமேஜும் என்னவா இருக்கணும், க்ளோஸ்டாக வரணும். ஓகே, அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்ட் மேப். ஓப்பன்னா இமேஜ் ஆஃப் ஒரு ஓப்பன் செட் டொமைன் எடுத்துட்டிங்கன்னா அதோட இமேஜும் ஓப்பனாக வந்துச்சு அப்படின்னா அந்த மேப்புக்கு பேர் ஓப்பன் மேப். ஓகே, ரைட். தீஸ் ஆர் த டெஃபினிஷன்ஸ். இதை யூஸ் பண்ணி ஹோமியோமார்பிசம் எப்படி ரீஃப்ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் remark okay, what is the remark? இப்போ let f from x to y be a bijection and then the following are equivalent. The following are equivalent. Number 1, f is a homeomorphism. Number 2, f is continuous. f is continuous open map. Continuous map ஆகவும் இருக்கணும், open map ஆகவும் இருக்கணும். Sorry, number 3, f is continuous closed map. Okay, so இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இன்வர்ஸ் கண்டினியூவஸுங்கிறதும் எஃப் ஓப்பனுங்கிறதும் சேம் பைஜெக்ஷன் மேப்பை பொறுத்த வரையும். பட் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகலாம். ஓப்பன் மேப்புக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் மேப்பாக இருக்கலாம், பட் ஒன்று இல்லாமல் போகுது அப்படின்னா அது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ பட் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா ஓப்பன் மேப்புங்கிறதும் எஃப் இன்வர்ஸ் கண்டினியூவஸுங்கிறதும் சேம். அதே மாதிரி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா க்ளோஸ் மேப்புங்கிறதும் இன்வர்ஸ் கண்டினியூவஸுங்கிறதும் சேம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம். என்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம்? எஃப் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக வரணும்னா இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஓப்பனாக வரணும். ஓகே, லெட்ஸ் ப்ரூவ் திஸ். முதல்ல 1 implies 2 பண்ணலாம். f ஹோமியோமார்பிசம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ f ஹோமியோமார்பிசம் அசம்ப்ஷன் எடுத்துட்டேன். assume f is homeomorphism. இப்போ தென் எஃப் ஆட்டோமேட்டிக்கலாக கண்டினியூஸாக மாறும், எஃப் இன்வர்ஸும் கண்டினியூஸ். ரைட்டா? இப்போ ஓப்பன் மேப்புன்னு சொல்கிறதுக்கு இப்போ ஓப்பன் மேப்பு தான் நான் காட்டணும். அப்போ கண்டினியூஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும், அதனால் அது பிரச்சனை இல்லை. அப்போ லெட் ஜிங்கிறது ஜி பி அண்ட் ஓப்பன் செட் எதில் எடுத்தாச்சு? இன் எக்ஸில் எடுத்தாச்சு. இந்த எஃப் ஆஃப் ஜி என்ன காட்டணும்? ஓப்பன்னு காட்டணும். எஃப் ஆஃப் ஜி எப்படி எழுதிக்கலாம்? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி is f of g, right? Because f is a bijection, f inverse of inverse is f, right? ஆல்ரெடி நம்மளுக்கு f inverse is continuous னு தெரியும் இல்லையா? f inverse is continuous னா அதுக்கு இப்போ நீங்கள் f inverse எங்கேருந்து எங்கே போகக்கூடிய மேப்பு? f inverse is mapping from y to x. அப்போ எக்ஸில் நீங்கள் ஒரு ஓப்பன் செட் g எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட இன்வர்ஸ் இமேஜ் என்னவா வரும்? is could be open because f inverse is continuous. Therefore is open. Yeah, since f inverse is continuous. f inverse continuous ஆகிறதுனால this will happen. Since f inverse is continuous. Okay, அதனால இது நடக்கும். Right. அப்போ therefore f is open. அப்போ f open map மாறும். சரிங்களா? Right. இப்போ 2 implies 3.
அதாவது இப்போ எஃப் கண்டினியூஸ் ஓப்பன் மேப்னு எடுத்துகிட்டு எஃப் க்ளோஸ் மேப் அப்படின்னு காட்டப்போம். ஓகே, assume f is continuous open map. இப்போ நான் என்ன சொல்லுவேன், இது கண்டினியூஸ் க்ளோஸ்ட் மேப்னு காட்டணும். அப்போ ஒரு க்ளோஸ்ட் செட் எதில் பிக் பண்ணிக்கோங்க. யூ ஜஸ்ட் பிக் ஒன் க்ளோஸ் செட். இதில் எக்ஸில் பிக் பண்ணியாச்சு. லெட் f be a closed set in x. Then அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், f complement. f complement is open. இதில் is open in x. So since f is a என்ன மேப்பு, ஓப்பன் மேப்பாக இருக்கிறதுனால அப்போ f of f complement is open. இதில் open in y. Yeah, since f is open, f open மேப்பாக இருக்கிறதுனால this will happen, right? ஓகே, அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும், க்ளோஸ் செட்டாக மாறும். f of f complement, the whole complement is nothing but f of capital F is closed in y. Therefore f is a closed map. அப்போ f closed map மாறிடுது. f is continuous closed map. ஏன்னா because already continuous assumption இருக்கு இல்லையா, continuous closed map. So I'll go for the 3 implies 1. அப்போ என்ன assumption, my assumption is f is continuous closed map. இப்போ என்ன நான் ப்ரூஃப் பண்ணணும், எஃப் வந்து எஃப் இன்வர்ஸும் கண்டினியூஸ்னு காமிச்சிட்டா போதும். ஹோமியோமார்ஃபிசம் தானே சொல்லணும், இன்வர்ஸும் கண்டினியூஸ் அப்படிங்கிறத காட்டணும் இல்லையா. அப்போ எஃப் இன்வர்ஸ்னு கண்டினியூஸ். அப்போ எஃப் தென் முதல்ல எஃப் இன்வர்ஸ் எங்கேருந்து எங்கே போகக்கூடிய மேப், எஃப் இன்வர்ஸ் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் y to x, ரைட். மை கிளைம் இஸ் இது வந்து என்ன காட்டணும், இட் குட் பி கண்டினியூஸ்னு காட்டினா முடிஞ்சிச்சு. எஸ் இஸ் கண்டினியூஸ்னு காட்டினா முடிஞ்சுது. அப்போ இதை கண்டினியூஸ்னு காட்டுறதுக்கு நமக்கு க்ளோஸ் செட்ஸ் யூஸ் பண்ணி கேரக்டரைசேஷன் வச்சுருக்கோம். என்னது அது, இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட்ஸ் க்ளோஸ்டாக வருதான்னு பார்க்கணும். அதனால் எக்ஸில் ஒரு க்ளோஸ்ட் செட் எடுத்துட்டேன். லெட் எஃப் பி க்ளோஸ்ட் இன் எக்ஸில். தென் என்ன காட்டணும், எஃப் இன்வர்ஸ் அதுக்கு இன்வர்ஸ் ஆஃப் எஃப். இட் குட் பி closed காட்டணும். பட் f inverse of f is nothing but f of f. Since f is a closed map, this is a closed. Is closed in y. Since f is closed, f a closed map ஆகிறதுனால this will happen, right? Okay. Therefore, அப்போ conclusion என்ன, f inverse is a continuous function. அப்போ f inverse என்னவா மாறிடுது, continuous function மாறிடுது. f inverse is continuous. So thus f is a homeomorphism. Thus f is a homeomorphism. Okay, right. Let me go to the final definition. Isometry na enna solita I stop definition. Okay, a map f from x to y is said to be isometry if எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறதும் அதோட இமேஜுக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறதும் சேம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் ஒய்க்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறதும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறதும் சேமாக வந்துச்சு அப்படின்னா அந்த மேப்புக்கு பேர் இஸ் செட் டு பி ஐசோமெட்ரின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ரைட்.
this is true for all x comma y belongs to x. இப்போ ஐசோமெட்ரி மேப்னா என்ன, டொமைனில் எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கனாலும் அதுவும் அதோட இமேஜ் கரஸ்பாண்டிங் இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்க்குறதும் சேமாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த மேப்புக்கு பேர் ஐசோமெட்ரி, இல்லாட்டி டிஸ்டன்ஸ் ப்ரிசர்விங் மேப்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இட்ஸ் ஆல்சோ கால்ட் டிஸ்டன்ஸ் ப்ரிசர்விங் மேப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ரிமார்க், F is isometry imply F is 1 1. ஒரு ஐசோமெட்ரி மேப் எப்போதுமே ஒரு 1 1 மேப்பாக தான் இருக்கும். சப்போஸ் பார்க்கலாமா, சப்போஸ் f of x உம் f of y ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட் இம்ப்ளை அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் குட் பி 0, ரைட்? இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0. அப்போ இமேஜ் ரெண்டு பாயிண்டோட இமேஜோட டிஸ்டன்ஸ் 0 அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஐசோமெட்ரி அந்த ரெண்டு பாயிண்டோட இமேஜோட டிஸ்டன்ஸும் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸும் சேம், ரைட்? அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம், இம்ப்ளை d of xy is 0, that imply x equals y. Therefore f is 1. ஒரு ஐசோமெட்ரி மேப் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது எப்போதுமே ஒரு 1 1 மேப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ரைட். அப்போ ஒரு ஐசோமெட்ரிக் மேப் எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அன் 1 1 மேப்பாக இருக்கும். சப்போஸ் இஃப் இட் இஸ் ஆன் டு, அது ஆன் டு இருந்தது அப்படின்னா தென் இட் மஸ்ட் பி ஹோமியோமார்பிக். அது என்னவாகவும் இருக்கும், ஹோமியோமார்பிக்காகவும் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஐ ஸ்டாப்.